Rishwat take the videos posted here are for educational purpose only and none of you should attempt to watch it and we will never take any responsibility for it. நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? அதாவது சைலேஜ் 4 விதமான சாம்பிள்களை பயன்படுத்தி நம்ம போட்டிருக்கிறது நம்ம வியூவர்ஸ் உங்களுக்கு தெரியும். இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா முதல் சாம்பிளை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி ஷோ பண்ணிட்டேன். அதோட ரிசல்ட் முதற்கொண்டு உங்களுக்கு எப்படி போடுறது முதற்கொண்டு எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இரண்டாவது சாம்பிளை வந்துட்டு ஓப்பன் பண்ண போகிறோம். அதே நேரத்தில் இந்த சாம்பிள் எந்த முறையை பயன்படுத்தி போட்டிருக்கேன் அப்படின்றதையும் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த 4 முறையை பயன்படுத்தி பார்க்கும்போது உங்களுக்கு சைலேஜில் ஒரு போதுமான ஐடியா கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் உருவாக்கியிருக்கேன். இந்த சைலேஜ் எதுக்காக இந்த மாதிரி சாம்பிள் போடுறோம் அப்படின்னா எந்த விதத்தில் போடும்போது செலவை குறைக்க முடியும், அதே நேரத்தில் நல்லதாக ஒரு சைலேஜ் நம்மளால் அவுட்புட்டாக எடுக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பலவிதமான முயற்சிகளை ஈடுபட்டுட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கும் புரியும் நம்புகிறேன். ஸோ இதோட கண்டினியூ தொடர்ந்து பாருங்கள். வாங்க நண்பா வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். நாம் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோக பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியே வாங்கிக்கலாம், எந்தவித கூடுதல் கட்டணமும் இல்லாமல். இந்த ஆப் நம்ம பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நண்பா சைலேஜ் செய்கிறதுக்கு தேவையான தீவனப்புல் ரெடியாக இருக்குது. நண்பா இந்த தொட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஹலோ பிளாக் கல்லை வச்சு டைரெக்டாக கட்டின தொட்டி. உள்பகுதியில் எந்த ஒரு பூச்சும் இல்லாமல் ஹலோ பிளாக் கல் வந்துட்டு டைரெக்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்துட்டு டைரெக்டாக இருந்தால் அந்த பாலித்தீன் கவரை டேமேஜ் பண்ணிவிடும் அப்படின்றதுக்காக உள்பகுதியில் சுற்றிலுமே ஒரு லேயர் போல் நான் சாக்கை ஒரு படிமானத்துக்கு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா பாலித்தீன் கவர் வச்சுருக்கேன். உங்களுக்கு சாக்கே போதுமானதாக இருக்கும். இருந்தாலும் ஏர் லாக்கை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அந்த பாலித்தீன் கவர் தான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக அதை வச்சுருக்கேன். அதே நேரத்தில் இந்த தொட்டியோட கீழ்ப்பகுதியில் ஒரு சாக்கு தெரியும். அது எதுக்காக அப்படின்னா அந்த தொட்டியில் தளம் எதுவும் போடாததுனால கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய மண் தீவனத்தோட மிக்ஸ் ஆகிடும் அப்படின்றதுக்காக கீழே வந்துட்டு சாக்கு வச்சுருக்கேன். இது வந்துட்டு தண்ணி நிற்கிறதுக்கு ஜூஸ் நிற்கிறதுக்கு வழியே கிடையாது, ஏன்னா கீழ்ப்பகுதியில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அதே நேரத்தில் போன தொட்டியில் வந்துட்டு உங்களுக்கு சைடு எல்லாமே பூசிருப்போம் உள்பகுதி, அதனால் பாலித்தீன் கவர் வைக்கல. இது வந்துட்டு உள்பகுதி பூசாததுனால சாக்கு சுற்றிலுமே ஒரு லேயர் வச்சு அதே சாக்குக்கு மேலே உங்களுக்கு பாலித்தீன் கவர் வச்சு ஒரு ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நண்பா இப்போ தெரியக்கூடிய அமைப்பை பெரிய பங்கர் போல் நினச்சிக்கோங்க. இதில் 4 பகுதியிலையும் செவுத்தில் பாலித்தீன் கவர் வச்சுக்கும் போது உங்களுக்கு எந்த வித ஏர் ரொட்டேஷனுமே இருக்காது. அதாவது செவுத்துலேயே ஏர் பூந்து வரும் அப்படின்ற சந்தேகம் இருக்கவே இருக்காது. ஏன்னா ஃபுல்லாக பாலித்தீன் கவர் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிவிடும். அதே நேரத்தில் கீழ்ப்பகுதியிலேருந்து எந்த வித ஏருமே வராது. சைலேஜ் கூட மண் மிக்ஸ் ஆகாமல் இருக்க அதை காங்கிரீட் பரப்பிடுவோம். ஸோ அந்த நேரத்தில் காங்கிரீட்டே உங்களுக்கு வரக்கூடிய ஜூஸ் எல்லாமே உறிஞ்சிடும். இந்த மெத்தடை வந்துட்டு இரண்டாவது மெத்தடாக நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட்டை எவ்வளவோ குறைக்க முடியும். நண்பா அடுத்தது சைலேஜை கட் பண்ணி லேயர் பை லேயராக நல்லா அமுக்கி ஒயரம் ஏற்றிட்டுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். நண்பா அடுத்தது சைலேஜ் வந்துட்டு ஃபினிஷிங்க்கு வந்தாச்சு. அதாவது இதோட ரிசல்ட்டை பார்க்கக்கூடிய தருணம் இது தான். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹலோ பிளாக்கல் எல்லாமே அடுக்கி பக்காவாக வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு ரிமூவ் பண்ணுறேன் லேயராக பார்த்துக்கோங்க எப்படி போட்டிருக்குன்றதை. ஃபஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய ஹலோ பிளாக்கல் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கிறேன். சைலேஜ் வந்துட்டு ஓப்பனில் போட்டிருந்ததுனால இங்கே கொஞ்சம் மழை, அதனால தான் கீழே இருக்கக்கூடிய மண் ஈரமாக இருக்குது. அதே நேரத்தில் சாம்பிள் 1 பார்க்கும்போது தொட்டியில் தண்ணி நிற்கிறதுக்கான காரணம் அதுதான். ஸோ உள்ளார சாம்பிள் வந்துட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்ற எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மண் பரப்பை வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அதாவது அதில் வந்துட்டு பேப்பரில் போட்டிருந்தேன், இதை வந்துட்டு சாக்கில் போட்டிருக்கேன். நண்பா சாம்பிள் 1 பார்க்கும்போது உள்பகுதியில் எல்லாமே பூச்சி வலையில் பூசியிருந்தேன். இப்போ வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய தண்ணி சாம்பிள் 2ல் மிக்ஸ் ஆகிருக்குமோ மிக்ஸ் ஆகிருக்காதோ அப்படின்ற பயம் வேறு எனக்கு இருந்தது. ஏன்னா தண்ணி அதில் வந்துட்டு ஒரு 1/2 அடிக்கு இருந்தது. ஒரு வேளை ஊடுருவி வந்திருக்குமோ அப்படின்ற மாரி ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா அது ஹலோ பிளாக் கல் அப்படின்றதுனால ஈஸியாக ஊடுருவி வந்துடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த தீவன புல்லுக்கு வந்துட்டு எந்த வித உப்பு தண்ணியுமே தெளிக்காமல் தான் செஞ்சுருந்தேன். அதே நேரத்தில் அதோட மேல் பகுதியை நம்ம ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது ஒரு 3 இன்ச்சு ஆழத்துக்கு இது வந்துட்டு தீவன புல் கெட்டு போயிருந்தது. இது வழக்கம் போல் நடக்கிற ஒரு நிகழ்வு தான். ஸோ அடுத்தது நம்ம வந்துட்டு நோண்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நோண்டினேன். இதில் வந்துட்டு ஸ்கொயரில் 4 மூலையிலையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 அடி டெப்த்துக்கு மூலையில் மட்டும் கெட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. கெட்டு போன மேல் பகுதியை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லா இருக்கக்கூடிய சைலேஜை மாட்டுக்கு எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடையில் எடுத்து வைக்க தொடங்கியாச்சு. இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 கூட 4 கூட எடுத்து வச்சுருப்போம். ஸோ அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன். நண்பா சாம்பிள் 1 காட்டிலுமே சாம்பிள் 2 பார்க்குறதுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்தது. ஆல்ரெடி ஆயில் பேரலில் போட்டதுக்கு ஈக்குவலாக அதில் ஒரு 90% கலர் நமக்கு அந்த சேடாக தெரிஞ்சுது. ஸோ இதை பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. எந்த ஒரு துர்நாற்றமும் இல்லாமல் மாடு எல்லாமே நல்லா விரும்பி சாப்பிட்டதுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சைலேஜுக்கு ரிலேட்டடான நிறைய வீடியோ பப்ளிஷ் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு சைலேஜில் ஐடியா தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஐடியாக்கள் இதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்ததாக வரக்கூடிய வீடியோஸில் பார்த்திங்கன்னா சாம்பிள் 3 4 எல்லாமே ஓப்பன் பண்ணிவிடுவோம். நண்பா இப்போ சைலேஜ் வந்துட்டு எண்டு கண்டிஷனுக்கு நம்ம வந்தாச்சு. அதாவது இந்த சாம்பிள் 2 எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க.
கீழ்ப்பகுதி பார்த்திங்கன்னா லேசான ஈரம் இருந்தது, கையில் பட்டால் அந்த ஈரம் தெரிகிற அளவுக்கு இருந்தது. மற்றபடி பார்த்திங்கன்னா தண்ணி தேக்கம் நிற்கிற மாதிரி, அதாவது அது ஜூஸ் நிற்கிற மாதிரி எந்த ஒரு அமைப்பும் கிடையாது. கீழ்ப்பகுதி பார்த்திங்க அப்படின்னா நம்ம காங்கிரீட்டில் நேரடியாக கான்டாக்ட் ஆகிற மாதிரி ஒரு சாக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு எந்த வித ஜூஸுமே நிற்கிறதுக்கு வழி கிடையாது. அதனால் ஜூஸ் நின்னாலும் அது வந்துட்டு காங்கிரீட் உறிஞ்சிடும். அதனால் எந்த வித பிரச்சனையுமே கிடையாது. அதாவது நார்மலாக பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்லோப் வச்சு செய்வாங்க. நண்பா நம்ம சைலேஜுக்குன்னு சொல்லிட்டு தொட்டி கட்டி ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ஸ்லோப் வச்சு பண்ணலாம். இது வந்துட்டு மாட்டு குடலிலே நம்ம ரெடி பண்ணுறதுனால எந்த வித ஸ்லோப்பும் இல்லை. ஸோ அதுக்கு தகுந்த போல் நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். அதனால தான் இதில் 4 விதமான மெத்தடை சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே இருக்கக்கூடிய நம்ம கவரை எல்லாமே ரிமூவ் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்றத அதோட அமைப்பை பாருங்கள். ஹலோ பிளாக் கல்லில் தொட்டியை சுற்றிலும் எதுக்காக நான் சாக்கு வச்சு அதுக்கப்புறம் ரைன் பேப்பர் போட்டிருக்கேன்னா, ஹலோ பிளாக் கல்லில் வந்துட்டு நம்ம ஏதாவது சைலேஜை கொட்டி அமுக்கும் போது எங்கேயாவது உரசுது காயமாகுது அப்படின்னா பாலித்தீன் கவர் டேமேஜ் ஆகக்கூடும். ஸோ அதை தடுக்கிறதுக்காக வேண்டி நான் சாக்கு வச்சுருக்கேன். அதே நேரத்தில் கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய சாக்கு எதுக்காகனா, மண் வந்துட்டு நேரடியாக சைலேஜ் கூட மிக்ஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் சாக்கு வச்சுருக்கேன். அதை ரிமூவ் பண்ணின பிறகு பார்த்தீங்கன்னா தெரியும், எந்தவித ஈரமும் கிடையாது. அதாவது வரக்கூடிய ஜூஸ் வந்துட்டு அப்பப்போவே இது குடிச்சிட்றதுனால இப்போ ஃப்ரீயாக இருக்குது. அதாவது இது வந்துட்டு சாம்பிள் 1 போட்ட தொட்டி இப்போ பார்த்தீங்கன்னா மழை தண்ணி ஃபுல்லாக நிற்கிது. இந்த தண்ணி தான் அங்கே இறங்கிடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தில் ஓப்பன் பண்ணினா, மற்றபடி எந்த ஒரு தண்ணியும் இறங்கலை, எதுவுமே செய்யலை. தண்ணி அப்படியே தான் நின்றுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாம்பிள் 2 ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அதோட ரிசல்ட்டையும் பார்த்துருங்க. சைலேஜ் செய்ய ஆர்வமுள்ள உங்கள் நண்பர்களுக்கு இதை அனுப்புங்க. கண்டிப்பாக அதை பற்றின நிறையா தகவல்கள் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. எனக்கு ஆர்வம் இருக்கிறதுனால நிறைய மெத்தடில் நான் ட்ரை பண்ணி அதுக்கான ரிசல்ட்டை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கின்ற பட்சத்தில் ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்யூச்சர் அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். நன்றி நண்பா.